70s 80s காலகட்டத்தில் காதல் ஜோடி நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்தாங்க. வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி. ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் மாறி போச்சு. இப்போலாம் எங்கேயாவது ஒரு காதல் ஜோடி காதலுக்காக வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே நடக்கலை. ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக வந்து ட்ரெண்டிங் மாறி போச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலியை மொத்தமாக கொலை பண்ணிடுறாங்க. என்னடா சம்மந்தமே இல்லை பேசணும் அப்படின்னா, பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னோட காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சனாலையும் சரி, சில பிரச்சனைனால தன்னோட மொத்த குடும்பத்தையுமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. காதலனுக்காக கொலை பண்ணிட்டு காதலனோட தலைமறைவாயிருக்காங்க. ஸோ பெங்களூரில் நடந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூனிவர்ஸ் 11 இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இந்த உலகத்தில் நடக்க என்னென்ன விஷயம் நடந்தாலும் அதெல்லாம் எடுத்து நான் வந்து வீடியோ போடுவேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. சோமசுந்தர், முத்துலட்சுமி இவங்களோட பூர்வீகம் அப்படின்னா தமிழ்நாடு. இவங்க 2 பேருமே வேலைக்காக பெங்களூர் போய் அங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பெங்களூர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் ஸ்வேதா, இன்னொரு பொண்ணு பேர் சுப்ரியா. ஸோ ஸ்வேதா வந்து பிடெக் முடிச்சுட்டு ஐடியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வேதா வந்து படித்தது எல்லாமே பெங்களூரில். அப்போ வந்து படிக்கும் போது காலேஜில் வந்து அவங்க கூட படித்த ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிற ஒரு பையனை வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். அவங்க பூர்வீகம் எல்லாமே கர்நாடகா. இவங்க 2 பேருமே படிப்படியாக காதலிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து வேலைக்கும் போயிட்டாங்க, வேலையிலையும் வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சோமசுந்தர் அவங்களுக்கு வந்து தெரிய வருது, பொண்ணு வந்து காதலிக்கிறது, ஸ்வேதா வந்து காதலிக்கிறது வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வழக்கமாக எல்லாருமே ஆப்வியஸாக சொல்கிறது தான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்து காதலுக்கு அகேன்ஸ்ட் வந்து இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு காதலுக்கு அகேன்ஸ்ட் இருந்தாலும் நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல இருக்குது, காதல் வந்து ஓகே ஆகிறதும் இல்லாததும். இவங்க வந்து காதலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து அவங்க எல்லாமே கர்நாடகா, ஸோ அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வேதா வந்து அதை கேட்கல. ஸ்வேதா வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. லிவிங் டுகெதரில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது ஸ்வேதா வீட்டுக்கு விட்டணும் அப்படின்னு தான் நினைக்காங்க. பட் ஆனால் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல. பெங்களூர் லைஃப் ஸ்டைல் சொல்ல வேண்டாம், ஏன்னா வந்து அவ்வளோ காஸ்ட்லி, எல்லாமே வந்து ரொம்ப அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாழணும் அப்படின்னாலே ரொம்ப செலவாகும் அதிகமாக. இவங்க வந்து அப்படின்னு செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கடன் அது நிறைய வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து கிரெடிட் கார்டு பில் எல்லாமே வந்து எங்கே அப்படின்னா இவங்க பழைய வீட்டில் இருந்தாங்களா, அதாவது அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து வருது, பில்லெல்லாம் வருது. பில்லை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கர ஷாக். இவ்வளோ செலவு பண்ணியிருக்கா, கொஞ்ச நாள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கா, எதுக்காக அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கும் போது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் வந்து அதிகமாகிருச்சு. ஸ்வேதாவுக்கு கடன் அதிகமான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்னோட வந்து சொத்தில் வந்து எனக்கு சொத்து பிரித்து கொடுங்க, எனக்கு வந்து கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், ஆனால் சொத்தெல்லாம் பிரித்து தர முடியாது அப்படிமே பேசுகிறாங்க. ஆனால் வந்து இது வந்து ஸ்வேதாவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நமக்கு வந்து கேட்டதுக்கு வந்து தரலையே அப்படின்ட்டு வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அட்ரஸ் கேட்டு வந்து போகிறாங்க. எங்கே அப்படின்னா சிக்கல்லி கேர்புரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. யார், முத்துலட்சுமி, சோமசுந்தர், தங்கச்சி சுப்ரியா 3 பேருமே அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு போய் அங்கே போய் அவங்க அக்காவை பார்த்துட்டு பேசிட்டு, தங்கச்சி நினச்சிப்பாங்க அக்கா பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா வந்து எப்படியாவது நம்ம பேசி நம்ம பொண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிற பிளானில் வந்து 3 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவைப்படுது அப்படின்ட்டு சோமசுந்தர் வந்து பொருள் வாங்கிறதுக்கு தங்கச்சியை வந்து கூட்டிட்டு வெளியே போயிருக்காரு. அம்மா வந்து தனியாக இருக்காங்க. அம்மாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் வந்து வாக்குவாதம் நடக்குது. ஏன்னா நீ வந்து வீட்டுக்கு வா, அந்த கர்நாடகா உனக்கு வழி சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசி அவங்க கூட்டு பார்க்காங்க. நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி வந்து எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து பயங்கர பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, கத்தி வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கத்தி எடுத்து அவங்க அம்மா வந்து கொலை பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம், பிறந்ததுலேருந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அம்மா வந்து உலகத்தில் வந்து அம்மாவுக்கு ஈடேனே எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கள ஒரு செகண்ட் எதுக்காக யோசிக்கலை, ஜஸ்ட் காதலனுக்காண்டி பணத்துக்காண்டி வந்து கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு தனியாக ரூமில் வச்சுட்டாங்க. எதையுமே யோசிக்கலை. அதுக்கப்புறம் அப்பாவும் தங்கச்சும் வீட்டுக்கு வெளியே பொருள் வாங்க போனால் அப்பாவும் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க கத்தியை. அவங்க வந்தோடனே அப்பாவை ஊற்றிட்டாங்க. அப்பாவை ஊற்றினோடனே தங்கச்சி என்ன நடக்குதுல, தங்கச்சியும் கொலை பண்ணிட்டாங்க. அண்ணா அப்படின்னு குத்துறாங்க தங்கச்சியுமே ஸ்வேதா. அவங்க அப்பா கத்தின சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அம்மாவும் வந்து குத்திட்டாங்க, அப்பா பாருங்கள், அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவங்க பொண்ணுங்களுக்காண்டியே வாழ்ந்து அவங்களையும் கொலை பண்ணிட்டாங்க. தங்கச்சி இதுவுமே தெரியாது, இப்போ தங்கச்சியும் வந்து கொலை பண்ணிட்டாங்க. சாதாரண அவங்களோட சுயநலத்துக்காண்டி 3 பேருமே, குடும்பத்தில் உள்ள 3 பேரையுமே கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கொலை பண்ணிவிட்டு அப்போ கூட தப்பு வந்து ரிக்ரெட் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 பாடியை வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மேலே மாடிக்கு போயிருக்காங்க. மாடிக்கு போயிட்டு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாவி அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. சிசிடிவியில் வந்து இது தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் உள்ள மக்கள் வந்து
இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே வந்து பார்த்ததில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 கொலை நடந்திருக்கு. ஸோ 3 பேரையுமே பாடி ரெக்கவர் பண்ணி போலீஸ் வந்து அப்புறம் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ சிசிடிவி கேமராவில் செக் பண்ணுறாங்க அந்த பொண்ணு எங்கே போகுது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி கடைசியில் அவங்க வந்து பாண்டிச்சேரி போகிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேட்டையை வந்து ரொம்ப தீவிரமாக தேடல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ஒரு ரோட்டு கடையில் வந்து பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு வந்து எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணு பாண்டிச்சேரியில் ஒரு கடையில் ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதாவது போட்டிருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கடைக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க பொண்ணு சாப்பிட்டு கிடைக்கும் சம்மந்தம் இல்லை. போலீஸ் வந்து சந்தேகமாக தான் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சோடனே அந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையும் உளறிட்டு பயத்தில் எல்லா உண்மையும் உளறிட்டு நான் தான் கொலை பண்ணேன், எங்கள் அம்மா அப்பாவை தங்கச்சி முன்னேற நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத உளறி போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் காதலனை பற்றி கேட்குறாங்க. காதலனை பற்றி எதுவுமே சரியாக சொல்லலை. அப்புறம் காதலனை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸார் வந்து ரவுண்ட்ஸில் இருக்கும்போது ஒரு பையன் பட்னு மாஸ்க் எடுத்து மாட்டிருக்கான், கேப் போட்டிருக்கான். பார்த்தோன்னே போலீஸ் சந்தேகமாக இருந்திருக்கு. சந்தேகமானவனே அவனையும் பிடிச்சி விசாரிக்கும் போது வந்து அந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ். ஸோ இவன் தான் ஸ்வேதாவோட காதலன் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லைஃப் வந்து அதாவது நீங்கள் வாழன்னு நினச்ச லைஃப் உங்கள் கையில் இல்லை. இப்போ 2 பேருமே ஜெயிலில் போய் உட்காந்துருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்குனதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபுல்லாக பாசத்தை கொட்டி இப்போவும் கூட ஸ்வேதாவை வந்து கூடணும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாசத்தில் தான் வந்தாங்க அவங்க. இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு சுயநலத்துக்காண்டி வந்து 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க ஸ்வேதா. இதுக்கெல்லாம் நடந்த ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான கடன், டிப்ரெஷன், மன அழுத்தம், என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப தப்பு, இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஸோ இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.